இந்த வீடியோவில் கூகுள் AdSense பற்றின ஒரு 10 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? கூகுளோட AdSense பாலிசிஸ் படி ஒரு பப்ளிஷருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் அவங்க கொடுப்பாங்க. இதில் நம்ம டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ண முடியாது. ஒருவேளை உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு AdSense அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, எப்பயாவது என்றைக்கோ ஆரம்பித்து நீங்கள் யூஸே பண்ணலனா கூட நீங்கள் அதை மறந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஒரு ரெண்டாவது அக்கௌண்ட் தேவை இல்லை ஐடியா மாற்றணும் அப்படின்னா, உங்களோட முதல் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் ஐடியா மாற்றிக்கலாம். இல்லைனா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் AdSenseக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆக மொத்தம் கூகுள் AdSense ஒரு பப்ளிஷருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் கொடுப்பாங்க. ரெண்டாவது, கூகுள் AdSenseக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது AdSense ஃபார் கான்டென்ட், AdSense ஃபார் யூடியூப்னு 2 இருக்கும். அதை பற்றி நம்ம இன்னொரு வர இருக்கிற பாயிண்ட்ஸில் பார்ப்போம். பட் நீங்கள் அப்படி AdSense ஃபார் கான்டென்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்தமாக ஒரு வெப்சைட் இருந்தாக வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கணும். அதாவது எடிட்டிங் ஆக்சஸ். அதோட வெப்சைட்டோட பேக்எண்டுக்கு போய் உங்களோட கோடு நீங்கள் உங்களோட வெப்சைட் தான் அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு அது மிக மிக அவசியம். இது பிளாகர் வெப்சைட்டுக்கு. நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வச்சுருந்தீங்க, இல்லை வேறு ஏதாவது கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி வெப்சைட் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஒரு சைட் கிட் பிளகின் ஒன்று கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம AdSense நம்மளோட வெப்சைட்டோட இன்டிகிரேட் ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் ஆக மொத்தம் வெப்சைட் மிக அவசியம். அண்ட் அந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கண்டிப்பாக தேவை, அட்மின் ஆக்சஸ். மூன்றாவது, கூகுள் AdSense நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும். ஒருவேளை 18 வயசுக்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களோட பேரண்ட்டோ இல்லை கார்டினோ அவங்களோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சைட் வெரிஃபிகேஷன், அப்ரூவல், கம்யூனிகேஷன், மெசேஜஸ், ஏர்னிங்ஸ், ரெவன்யூ எல்லாமே அவங்க அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். நான்காவது, AdSense ஃபார் கான்டென்ட் அண்ட் AdSense ஃபார் யூடியூப் அப்படின்னு 2 இருக்குது. இது நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வெப்சைட் கான்டென்ட், நீங்கள் எழுதுகிற கான்டென்ட் பிளாக் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு AdSense ஆட்ஸ் வேணும், அது மூலமாக நீங்கள் ரெவன்யூ ஏர்ன் பண்ணணும்னா AdSense ஃபார் கான்டென்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வெப்சைட் ஒன்று நீங்கள் கூகுளுக்கு சப்மிட் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இல்லை நீங்கள் யூடியூப் சேனல் மட்டும் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அது மூலமாகவே நீங்கள் AdSenseக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல எது எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதை பற்றி இன்னும் நான் வர இருக்கிற பாயிண்ட்ஸில் சொல்கிறேன். ஐந்தாவது, AdSense பொறுத்த வரைக்கும் அவங்க நீங்கள் பிளாக்க்கு நீங்கள் இப்போ AdSense அப்ரூவல் கேட்குறீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்ட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதுவும் சொல்கிறது இல்லை. பட் ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும். உங்களுக்கு நிஜமாகவே உங்களுக்கு இருக்கிற கான்டென்ட்ஸு, உங்களோட கட்டுரைகள், உங்களுக்கு மனசில் இருக்கிற ஐடியாஸை நீங்கள் உலகத்துக்கு ஷேர் பண்ணுறீங்கன்ற அந்த ஒரு நோக்கத்தோடு உங்களோட பிளாக் போஸ்ட்டில் எழுதின்னு வந்தீங்கன்னா நேச்சுரலாக உங்களோட பிளாக் தானாக வளரும். விசிட்டர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. ஒரு குறைஞ்சது 3 to 6 மாதம் நீங்கள் பிளாக் போஸ்ட் எழுதினே வந்திருந்தீங்கன்னா அது ரொம்ப நேச்சுரலாக உங்களுக்கு அமையும். அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது நீங்கள் அதை போய் ஓப்பன் பண்ணி பிளாக் எழுதி பப்ளிஷ் பண்ணுங்கள். அண்டு அட்லீஸ்ட் ஒரு 50லேருந்து ஒரு 60 போஸ்ட் நீங்கள் எழுதினீங்கன்னா அது ரொம்ப ஒரு டீசென்ட்னு சொல்லலாம். அதுலேயும் ஒவ்வொரு பிளாக் போஸ்ட்டும் சும்மா ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு லைனோ எழுதி விட்டுறக்கூடாது. ஒரு இமேஜ்லாம் வீடியோ கூட போட்டுட்டு விடக்கூடாது. உங்களுக்கு AdSense அப்ரூவலுக்காக நீங்கள் பிளாக் ஆரம்பிக்கிறீங்க, வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்கன்னே வச்சுப்போம். அப்படி இருந்ததுன்னா உங்களை ஒவ்வொரு போஸ்ட்டும் மினிமம் ஒரு 500 இல்லை 800 இல்லைனா 1000 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட பிளாக் போஸ்ட் எழுதும்போது இது ஆக்சுவலாக நீங்கள் எழுதுகிற கான்டென்ட்டுக்கு தான் நீங்கள் AdSense கோடெல்லாம் போட முடியும். உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் உங்களோட ப்ரைவசி பேஜ், அபவுட் பேஜ், கான்டாக்ட் பேஜ் இதெல்லாம் அவங்க கவுண்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆஸ் பர் அவங்களோட பாலிசி ஆட் இந்த மாதிரி பேஜஸில் நம்ம போட முடியாது. அடுத்தது, எந்த கான்டென்ட் டைப்பை போட்டால் உங்களுக்கு அப்ரூவல் நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, போயம், லிரிக்ஸு, கோட்ஸு, மீம்ஸு, ஃபார்வர்ட் மெசேஜ் இது எல்லாத்தையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரிஜினல் கான்டென்ட்டை நீங்களாக சொந்தமாக எழுதி நல்லா லாங் ஃபார்ம் கான்டென்ட்லாம் எழுதுங்க. இது மூலமாக உங்களுக்கு AdSense ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது, ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா AdSense மூலமாக வர ரெவென்யூ சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்தியன் அட்வர்டைசர்ஸ் பேஸ்டு அது அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ, அதாவது ஒரு கிளிக்கு காஸ்ட் பர் கிளிக்னு சொல்கிற அந்த எவ்வளோ கிளிக்கு எவ்வளோ பே பண்ண விரும்புகிறாங்களோ அதில் ஒரு பிட் சிஸ்டம், ஏலம் மூலமாக அவங்களுக்கு ஹையஸ்ட் பிட்டருக்கு தான் கொடுப்பாங்க கூகுளில். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கிளிக்கு உங்களுக்கு இந்தியா லொக்கேஷன் எடுத்துட்டிங்கன்னா காஸ்ட் பர் கிளிக்கு ஒரு சில ஃபியூ சென்ட்ஸ், அமெரிக்கன் டாலர் சென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூ சென்ட்ஸ் இல்லைனா கொஞ்சம் ருபீஸில் பைசாஸில் வரும். அதுவே நம்மளோட வியூவர்ஸ், விசிட்டர்ஸை பொறுத்து தான். இன்னும் லோக்கல் வியூவர்ஸ்க்கு லோக்கல் அட்வர்டைசர்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க.
அதுவே நீங்கள் வந்து எழுதுகிற விஷயம் பிளாக் போஸ்ட் வந்து உலக அளவில் யாருக்கு வேணாலும் பயன்படும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சப்போஸ் யூஎஸ்லேருந்தோ யூகேலேருந்தோ ஜெர்மனிலேருந்தோ இல்லை யூரோப்லேருந்து எங்கேருந்தாவது யாராவது விசிட்டர்ஸ் வந்து உங்களோட பிளாக் போஸ்ட்டை படிக்கிறாங்க, உங்கள் விசிட்டர்ஸ் நிறைய பேர் அங்கேருந்து வராங்க அப்படின்னா, அவங்களோட லோக்கல் அட்வர்டைசர்ஸ் வந்து அவங்களுக்கு டார்கெட் பண்ணுவாங்க ஆஸ் அன் ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆடுக்கான சிபிசின்னு சொல்லப்படுற இந்த காஸ்ட் பர் கிளிக்கு ஜாஸ்தியாக இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு ஒரு கிளிக்கு $1 கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கட்டாயம் வேறுபடும். இது ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நமக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ சிபிசி காஸ்ட் பர் கிளிக் அது எங்கேருந்து வருதுன்றதை பாருங்கள். அதுக்கு லொக்கேஷன் அண்டு சிபிஎம் இது வந்து காஸ்ட் பெர் 1000 இம்ப்ரெஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 1000 பேர் விசிட் பண்ணி பார்க்குறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ், இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ், அதை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது யூடியூப், பிளாகர் இல்லைன்னா உங்களோட இருக்கிற வெப்சைட் வந்து ஒரே ஒரு AdSense அக்கௌண்ட்லேயே நம்ம இன்டிகிரேட் பண்ணிக்கலாமா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க, எந்த யூடியூப்க்கா இல்லை வெப்சைட்டுக்கா அப்படின்றத பொறுத்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் யூடியூப்க்காக மட்டும் நீங்கள் AdSense அப்ரூவல் பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AdSense ஃபார் யூடியூப்லேருந்து AdSense ஃபார் கான்டென்ட்டுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட AdSense ஃபார் கான்டென்ட் மட்டும் தான் இருக்குது, பட் யூடியூப் இதுவும் வேணும் அப்படின்னா இது ரொம்ப சுலபம். உங்களோட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற AdSense அக்கௌண்ட்டை நீங்கள் இணைச்சிக்கலாம். ஸோ இது மூலமாக டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எது முதல்ல ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம், இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது AdSense மூலமாக நீங்கள் சம்பாதிக்கும் போது இதுக்காக நீங்கள் வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் செலுத்த வேண்டும். இது வந்து இன்ஃபேக்ட் உங்களோட ரெவென்யூ வந்து உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் வரலாம் இல்லையா, AdSense பேஸ்ட் ஆன் உங்களோட விசிட்டர்ஸ். குறிப்பாக யூஎஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்கம் வந்தது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் $5000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு $1000 அமெரிக்காலேருந்து வந்திருக்குன்னா அந்த 1000க்கு ஆன வரியை வந்து அமெரிக்கன் டேக்ஸஸ்க்கு அந்த வித் ஹோல்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களே பிடிச்சிருந்து தான் உங்களுக்கு மீதியை கொடுப்பாங்க டெபாசிட் பண்ணும்போது பேங்க்கில். மற்றபடி நீங்கள் மீதி இருக்கிற பணத்துக்கு நீங்கள் கட்டாயம் வரி செலுத்தி தான் ஆக வேண்டும். இது வந்து AdSense ரெவென்யூக்கான இது வந்து டேக்ஸஸ். ஸோ நம்மளோட இந்தியன் டேக்ஸ் ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணும்போது இதுக்கான வரியை நம்ம காமிக்கணும். அடுத்தது AdSense அக்கௌண்ட் சரி வந்தாச்சு, இதுக்கு மேலே நான் வந்து எங்கள் கையில் இப்போ வந்து 2 வெப்சைட் இருக்குது, நான் இப்போதைக்கு ஒரு வெப்சைட் கொடுத்து தான் நான் அப்ரூவல் வாங்கியிருக்கேன், இன்னொரு வெப்சைட்டையும் ஆட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் பண்ணலாம். உங்களோட வெப்சைட்டு இன்னொரு சைட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் உங்கள் கூகுள் AdSense அக்கௌண்ட்டுக்குள்ளே. அதில் போய் உங்களோட இந்த இன்னொரு வெப்சைட்டையும் நீங்கள் இணைச்சி வெரிஃபை பண்ணி அப்ரூவல் வாங்கிக்கொள்ளலாம். ரீசெண்டாக நான் வந்து இன்னொரு வீடியோ கூட பண்ணியிருந்தேன். இதில் வந்து AdSense அப்ரூவலுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 4 விஷயங்கள் தான் இருக்குது. அது என்னென்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. தேங்க்ஸ். பாய்.